राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो भांडीर वन की जय। அழகான தீபாவளி தினம் நாளைக்கு கோவர்தன பூஜா. அது இல்லாமல் பலி பிரதிபதா அப்படின்னு சொல்லி மகாபலி சக்கரவர்த்தி பூமிக்கு வரும் நாள் அப்படின்னு அழகான விஷயங்கள் இருக்கு. ஸோ நாளைக்கு நீங்கள் வீட்டில் கோவர்தன பூஜை அழகாக பண்ணலாம், பண்ணுங்க. சரியா? ஏன்னா இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பகவானை நினைப்பதற்கும் பகவத் விஷயங்கள் செய்வதற்கும் நம்மளை டைவர்ட் பண்ணிக்கிறதுக்கும் நம்மளை ரெஜுவனேட் பண்ணிக்கிறதுக்குமாக தான் இப்படி பல விஷயங்கள். ஏன்னா மனிதர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய அகம்பாவம், தற்பெருமை, எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், கோபம், பயம், குழப்பம், சந்தேகம், முட்டாள்தனம், புத்திசாலித்தனம், சுயநலம், இப்படி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் நம்ம மேலே கொண்டு வந்து திணிப்பார்கள். அம்மா அப்பா ஒரு விதமாக திணிப்பார்கள், அப்புறமா அண்ணன் தம்பி ஒரு விதமாக, அக்கா தங்கைகள், கணவன் மனைவி, குழந்தைகள், பந்துக்கள், கூட வேலை செய்கிறவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நம் அருகில் வசிப்பவர்கள், நம்மோடு வேலை செய்பவர்கள், நமக்காக வேலை செய்பவர்கள், நமக்கு வேலை தருபவர்கள், நிறைய பேர் இருக்கா. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா. வீட்டில் வேலை செய்ய வரவர்கள் ஒரு விதமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவா. சில பேர் நான் பார்த்துருக்கேன், வீட்டு வேலைக்கு வரும்போது குழம்புண்டே தான் வருவாள். எவ்வளோ கொடுத்தாலும் சந்தோஷப்படமா, அதாவது அவளுக்கு திருப்தியே இருக்காது. சில பேர் அப்படி, சில பேர் வந்து நம்மளை கொண்டாடிட்டே இருப்பாள். என்ன ஆகுன்னா, இந்த புலம்பின்ண்டே இருக்கிற இடத்துல பம்பு கதை கேட்குறது சில பேர் பிடிக்கும். அப்படி ஒரு கூட்டம். இந்த சில பேர் கொண்டாடிகிட்டே இருப்பாள் இல்லையா, நம்மளை வேலைக்காரம்மா, வேலைக்காரர் ஐயா, யாரும் கொடுத்தது. நம்ம இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டி யாரும் அவனாக இருக்கலாம். நம்மளை கொண்டாட என்ன ஆகுன்னா, நமக்கு தெரியாமலே நம்ம அவளுக்கு அடிமையாகிடுவோம். அவள் நம்மளை கொண்டாடுறா, அவளுடைய அந்த பெருமையான வார்த்தைகள் இதெல்லாம் மயங்கி போயிடும். அப்போ சில சந்தர்ப்பங்களில் உண்மையாகவே நமக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் நமக்கு நல்லது சொன்னால் கூட எடுபடாது. ஸோ இந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது இப்போல்லாம் நிறைய அந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர், அவாவா இதானும் சொல்லுவா. அது ஒவ்வொன்றும் நமக்கு ஒவ்வொரு விதத்தில் ஒரு பாதிப்பை உண்டாக்கும்.
அதுக்கப்புறமா கணவன், மனைவி, குழந்தைகள், இப்படி நிறைய லிஸ்ட்டு போட்டே இருக்கலாம், ரைட்? ஸோ இப்படி எல்லோரும் மாற்றி 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 நம்மளை ஒரு எமோஷனல் டஸ்ட்டு பின்னாக ஆக்கிடுறா. நான் சொல்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்கும், ஆனால் உண்மை தான். நம்மளை வந்து ஒரு உணர்ச்சிகளின் குப்பை தொட்டி ஆக்கிடுறா. அவாவா அவரவர்களுடைய உணர்ச்சிகளை கொண்டு வந்து கொட்டுவா நம்ம மேலே. எஸ், உங்களுக்கு இது மாதிரி என்னடா அப்படின்னு சொன்ன உண்மை தான். நீங்கள் கவனித்து பாருங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு வாட்ச் பண்ணி பார்க்குறலாம் அவங்கள. காலையில் எழுந்த உடனே உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும், பால்காரர்லேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரும் உங்களை எப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான்னு பாருங்க. கவனிங்களேன், அது ஒன்றும் நத்திங் ராங், ரைட்? இது தெரிஞ்சுட்டு தான் ஆகணும். யூ காண்ட் எஸ்கேப். ஏன்னா இது தெரிஞ்சால் தான் உங்களால் ஓவர் கம் பண்ணி வர முடியும். அப்புறமா நீங்கள் டிவியில் பார்க்குறது, ரோட்டில் பார்க்குற மனுஷா நிறைய இருக்குது. இது சினிமா, ட்ராமா, கசின்ஸ், சொந்தக்காரா, ரீல்ஸ், நிறைய இன்ஃப்ளூயன்ஸார்கள். நீங்கள் இவ்வளோ நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கணும். அதுக்கு ஒரு வழி சத்சங்கம். உங்களை நீங்கள் டைவர்ட் பண்ணி உங்களை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். லிவ் ஃபார் கிருஷ்ணா சேக். கிருஷ்ணனுக்காக வாழுங்கள், உங்களுக்காக வாழுங்கள். உங்களுடைய ஆனந்தம்ன்றது உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தரும் மரியாதை. whenever you are dull, நீங்கள் அப்படியே கடுப்பில் இருக்க, வருத்தத்தில் இருக்கீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அவமானப்படுத்துகிற. நான் சொல்கிற வார்த்தை கொஞ்சம் அதிகமாக தோணும், ஆனால் உண்மை தானே. நீ திருப்பி கவனிச்சு பாருங்களேன். வாழ்க்கை என்பது என்ன? உங்கள் நேரம், உங்கள் நினைவுகள், ரைட்? உங்களுடைய அனுபவங்கள், இவ்வளவுதானே வாழ்க்கை, ரைட்? உங்களுக்கு எப்போ நினச்சாலும் யூ ஷுட் பி ஹாப்பி, ரைட்? அது இல்லைன்னா எப்படி? அது இல்லைன்னா தவறு, சரியா? ஸோ உங்களை நீங்கள் மதிக்க கற்றுக்கோங்க, உங்கள் நேரத்தை மதிக்க கற்றுக்கோங்க. பாண்டீர வனம், அழகாக அந்த விஷயங்களை நம்ம பார்த்துட்டுருக்கோம். இதெல்லாம் எப்பயும் நடந்தது தானே. நான் எப்பயும் சொன்னேன், பாஸ்ட்டை விட்டுருங்க, ப்ரெசண்ட்டுக்கு வாங்கன்னு. ஆனால் இந்த பாஸ்டெல்லாம் க்ளோரியஸ் பாஸ்ட்னு பேர். அருமையாக நமக்கு உத்வேகம், உற்சாகம், நம்பிக்கை, தைரியம், அன்பு, காதல், பக்தி, கருணை, இதெல்லாம் தரக்கூடிய காலங்கள். அதாவது இது இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு. நமக்கு இது கடந்த காலத்தில் நடந்ததுன்னு அப்பப்போ நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியிருக்கு. அப்போ நிகழ்காலத்தில் நமக்கு இவைகள் நடக்கும் பொழுது நம்மளால் உணர முடியும், ரைட்டா? ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கும், அவ்வளோதான். இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறதெல்லாம் இன்றைக்கு உன் காலத்தில், நிகழ்காலத்திலையும் நடக்கும். இதுக்கு உதாரணம் வந்து ஆண்டாள் விஷயம், மீரா விஷயம், சந்த் துக்காராமருடைய விஷயம், அப்படி நிறைய பக்தாளுடைய சித்திரத்தில் காண கிடைக்கிறது. ஓகேவா? ஸோ பாண்டீரவனம், இந்த பாண்டீரவனம் அந்த விஷயங்கள் தான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆஹா, ஓஹோ, ஊஹூ அப்படின்னு நிறைய பேர் பலவிதமாக அழகாக விஷயம் எழுதியிருந்தா. ஊஹூ முதலையா, அவன் தான் கந்தர்வன். முதலையாயினான் நம்ம கஜேந்திரன் காலை பிடித்தான். கரெக்டு தானே? யோசிங்கோ, கண்டுபிடிங்க இன்னும் வாட்டி. ஊஹூன்ற கந்தர்வன் தானே ஒன்று, கண்டுபிடிங்க. இன்னொன்று, இந்த அஹோபிலம் போனோம்னா எத்தனை பேர் எனக்கு பேர் கல்வி தெரியாது.
பிரார்த்தனை பண்ணுங்கோ. பகவானே என் அகோபிலம் அழிச்சுட்டு போங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க. சரி, அந்த பிரார்த்தனை அழகாக இருக்கணும். நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணுறதில்லை. ஆசை ஆசைன்னு சொல்லுவா, அப்புறம் டிவி சீரியலை பார்த்துட்டு இருப்பா, ஊர்வம்பெல்லாம் பேசின்னு இருப்பா. அதெல்லாம் பிரார்த்தனையா? பிரார்த்தனைனா நான் திரும்பவும் சொல்கிறேன், பகவான் நடத்துவான் பூரணமான நம்பிக்கை இருக்கணும், நடத்தி கொடுறான்னு கேட்கணும். அது பேர் தான் பிரார்த்தனை. அப்போ அது கரெக்டாக பலித்தமாகும். அஹோபிலம் நவநரசிம்மர், அதில் சத்ரவட நரசிம்மர்னு ஒருத்தர் உண்டு. அவர் எத்தனாவது நரசிம்மர் சொல்லுங்க பார்க்கலாம்? அஹோபிலத்தினுடைய நவநரசிம்மர்கள் விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்லோகங்கள்லாம் தெரியுதா பாருங்கள், அடி நாளைக்கு சொல்லித்தரேன். அங்கே ஒரு நரசிம்மர் உண்டு, சத்ர வட நரசிம்மர். சத்ர அப்படின்னா குடைன்னு அர்த்தம், வடன்னா உங்களுக்கே தெரியும் ஆலமரம். ஆலமர கொடையின் கீழ் அமர்ந்து நரசிம்மர் 2 கந்தர்வர்களுடைய பாட்டை கேட்டு ரசித்தார். ஆஹா ஓஹோ அப்படின்னு. இன்றைக்கி சங்கீதம் ஆஹா ஓஹோ அப்படின்னு. அந்த 2 கந்தர்வர்கள் அங்கே அழகாக கானம் பாட நரசிம்மர் தாளம் போட்டு ரசிப்பார். என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் நரசிம்மரின் அஹோபிலம் இந்த சத்ர வட நரசிம்மர். பெரிய மூர்த்தி, ரொம்ப பிரசன்னமாக இருப்பார். அவர் எந்த கையினால் தாளம் போடுறார் கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அப்போ இதுதான் விஷயம். இது எடுத்து ஆஹா ஓஹோ விஷயத்துக்கு ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பாண்டீர வனம் நேத்தியா சொன்ன அந்த அக்ஷய வட்டம், இதெல்லாம் பிரலம்பாசுர விஷயம், இது எல்லாமே சொல்லி முடிச்சாச்சு. கரெக்டா? ஸோ ஒரு 2 பாண்டீர வனம்னு சொல்லிட்டு அதில் ஒரு பாண்டீர வன விஷயம் பார்த்துட்டு இந்த அக்ஷய வட்டம், இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பிரலம்பாசுர வதம் நடந்த கதி பீமா, இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து இன்னொரு பாண்டீரவனம். பொதுவாக எல்லாருக்கும் பாண்டீரவனம்னா இதுதான் தெரியும். இந்த பாண்டீரவனம் ஆதிவராக புராணம் சொல்லக்கூடிய விரஜபூமியினுடைய 12 வனங்களில் 8வது இது. யோகிகளுக்கு மிகவும் பிடித்த ஒரு இடம் இந்த பாண்டீரவனம். இதை பார்த்தாலே மறுபிறவி கிடையாதுன்னு சொல்லப்படுறது. இதெல்லாம் ஆதிவராக புராணத்தில் இருக்கு. அவ்வளவு சிரேஷ்டம். யார் இந்த இடத்துல அந்த அப்படியே பகவன் நாமத்தை சொல்லிட்டு அலைஞ்சிருக்காளோ அவளுக்கு இந்திரியங்களை அடக்கவும் நிர்வகிக்கவும் ஜெயிக்கவுமான பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அழகா ஆதிவராக புராணம் சொல்கிறது. கிருஷ்ணன் நிறைய விளையாட்டுகள் இந்த குழந்தைகளோட இங்கே விளையாடிருக்கான் இருக்கு. தன்னோட கோபாலர்களோட விதவிதமாக உட்காந்து விதவிதமான ஆகாரத்தை கண்ணன் சாப்பிட்டான் அப்படின்னு காண கிடைக்கிறது. அழகாக ரெஸ்ட் எடுப்பான் கண்ணன், பலராமன்லாம். ஸோ ரொம்ப விசேஷம் இந்த பாண்டீர வனம். சாயாஹரி அப்படின்னு இந்த இடத்துக்கு ஒரு பேர். அது காலப்போக்கில் சான்ஹரி அப்படின்னு ஆயிடுத்து. சாயான்னா நிழல். இந்த மரத்தடி நிழலில் கண்ணன் ஆனந்தமாக உக்காந்துண்டு ஆனந்தமாக ஆகாரங்களை சாப்பிடுவான், ரெஸ்ட் எடுப்பான் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஸோ இங்கே முக்கியமாக ஒரு கிணறு இருக்குது. அதுக்கு பேர் வேணுகூபம்னு பேர். இந்த வேணுகூபம்
என்ன விசேஷம் அப்படின்னா, கண்ணன் தன் வேணுவினாலே உண்டாக்கின கிணறுன்னு அர்த்தம். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப தாகமாக இருந்தது, குடிக்க தண்ணி வேணும் கிருஷ்ணா அப்படின்னோடனே யமுனைக்கு போங்கடான்னு சொல்ல மாட்டேங்கிறான், அதுக்காடா அப்படின்னு ஒரு வேணுகூப்பத்தை வேணுவினாலே ஒரு குத்து குத்தி இங்கே வந்து ஒரு கிணறு உண்டாக்கினான் கண்ணன். அதனால் வேணுகூபம்னு இதுக்கு பெயர். இந்த வேணுகூப்ப கணத்தடியில் பார்த்தா நிறைய பேர் இப்படி ஸ்வஸ்திக்கில் சிம்பிள் போட்டுருப்பா. ஸ்வஸ்திக் சிம்பிள் என்னன்னு கேட்டால், இந்த மாட்டு சாணம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு. இது விரஜ பூமியில் ஒரு வழக்கம். மாட்டுச்சாணத்தை கொண்டு சில இடங்களில், முக்கியமாக கோவில்களில், சில கோவில்களில் இப்படி ஸ்வஸ்திக் சிம்பிள் போட்டு பிரார்த்திச்சுட்டா நினச்சது நடக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வேணுகூப்பத்தில் முக்கியமாக இந்த ஆஷாட மாதத்தில் வர அமாவாசை, ஆடி சாந்திர மாதத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துடும். நம்ம ஆஷாட ஏகாதசி சொல்கிறோம் இல்லையா, பாண்டரங்களோடது, அதுதான் இங்கே ஆஷாடம். அந்த ஆஷாட அமாவாசை, நமக்கு இன்றைக்கி அமாவாசை, ஆனால் நமக்கு இப்போ நடக்கிறது ஐப்பசி அமாவாசை, ஓகேவா, துலா மாதம். ஆஷாட அமாவாசை, ஆஷாடன்றது கேரளாவில் வந்து கர்க்கடக மாதம். அந்த ஆஷாட அமாவாசை முக்கியமாக அது வந்து ஒரு திங்கக்கிழமை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சோமாவதி அமாவாசைன்னு சொல்லுவாள். அம்மா சோமான்னு சொல்லுவாள், சோமா அம்மான்வா. அமாவாசை சோமவாரம், சோமவாரம்னா திங்கக்கிழமை. அமாவாசை திங்கக்கிழமையில் வரும் பொழுது லட்சக்கணக்கான பெண்கள் இங்கே வருவாள். நான் நேராக பார்த்ததில்லை, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பிரமோத்ஜி அப்படின்னு ஒருத்தர் அங்கே இருக்கார். அந்த பாண்டி ரமணத்தில் ரொம்ப ஆத்மபந்து அவர். அவர் சொல்வார், அன்றைக்கி வந்து இந்த கிணத்தோட தண்ணீர் மாறிடுமா, பால் போலே மாறுமா. நான் நேராக பார்த்ததில்லை, இதில் யூடியூப்பில் எங்கேயா வீடியோ இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அன்னைக்கு இந்த கணத்திலிருந்து அந்த பால் போல ஆன தண்ணீரை குடித்தால் அவர்களுக்கு பகவானுடைய அருளால் புருஷனோட நல்ல தாம்பத்தியம் உண்டாகி சீக்கிரம் கர்ப்பம் தரிக்கிறார்கள் அப்படின்றது கண்கூட நடக்கிறதுன்னு சொல்கிறார். எல்லாரும் இந்த அமாவாசை சோமவாரத்தில் போகிறாளான்னு தெரியாது, ஆஷாட மாதத்தில். ஆனால் அந்த பாண்டீரவன வேணுகூப்பத்தில் பக்தியோட பிரார்த்தனை பண்ணி அந்த ஜலத்தை சாப்பிட்டு உத்தமமான தாம்பத்தியம் நடத்தி அழகாக குழந்தைகளை பெற்றவர்கள் உண்டு. சில பேர் சாட்சி, நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ சிரேஷ்டம் இந்த வேணுகூப்பம். அங்கே இருக்கக்கூடிய பிரமோத்ஜி சொல்லுவார், ஆதிவராக புராணத்தில் படி இந்த கூப்பத்தில் தான் மத்ஸ்ய அவதாரம் நிகழ்ந்தது அப்படின்னு. அப்போ கூட நான் சிரிச்சுட்டே சொன்னேன், ஏன் சாமி உங்களுக்கு தான் ராமன் இருக்கான், கிருஷ்ணன் இருக்கான், விஸ்வநாதன் இருக்கான், எல்லோரும் இருக்கா, ஏதோ எங்கள் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது ஒரே ஒரு அவதாரம், முக்கியமாக இந்த மத்ஸ்ய அவதாரம். ஏன்னா மத்ஸ்ய அவதாரம் நிகழ்ந்தது திரமிட தேசத்தில், பாண்டிய நாட்டில் வைகையின் கிளை நதியான கிருதமாலால் நடந்ததுன்னு பாகவதம் சொல்கிறது. நான் சொன்னேன், அவரையே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லுவேன். அப்போ அவர் சொல்வார், பாகவத புராணப்படி அங்கே, ஆதிவராக புராணப்படி இங்கே அப்படின்னுவார். அதனால தான் பாண்டியர்களுக்கு மீன் கொடி. சரியா?
ஸோ வேணுகூபம், அந்த வேணுகூபம் உங்கள் வம்சத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல சத்தான குழந்தைகளை கொடுக்கட்டும். ஓகேவா? மீதி விஷயம் நாளைக்கு கோவர்தன பூஜை எல்லாரும் பண்ணுங்க. உங்களால் முடியும், அழகாக பண்ணுங்க. சரியா? ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो राधिका रानी की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो भांडीरवन की जय. राधे कृष्णा.